ஏன் ஜீவா, எனக்கு காய்ச்சல் இல்ல, நான் வெறும் சீன் போட்டு ஏமாத்தினேன்னு உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். சோத்துல விஷம் வச்சிட மாட்டாங்க. கண்டிப்பா. ஜீவா பாருடா, என் கையெல்லாம் விட விட விடன்னு ஆடுது. இங்க பாருப்பா, ரொம்ப முடியலடா போய் பாடு, நல்லா ரெஸ்ட் எடு. டாக்டர் தான் உன்னைய 3 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல்ல, போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. நான் போறேன். அம்மா, என்னால முடியல. என் ஜீவா, எனக்கு வேற ஏதாவது காய்ச்சலா இருக்குமோ? வேற ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடு, சரியாயிடும். சரி போறேன். அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, முடியலையே. டே கண்ணா, அண்ணே. நீ சாயந்தரம் கொஞ்ச நேரம் கடைக்கு வந்துட்டு போ. சரிண்ணே. இன்னைக்கே 4-5 ஆர்டர் இருக்குடா, கதிர் கூட வந்து கூட மாட ஒத்தையா சேரு. சரிண்ணே. ம். கண்ணை எதுக்குண்ணே? நானும் கதிருமே பார்த்துக்குவோம். டே கண்ணா, அண்ணே. ஒழுங்கா கடையில் வந்து வேலையை பாரு. சும்மா சொன்னதுக்காக கடைக்கு வந்துட்டு அங்கங்கே வாயை பார்த்துக்கிருந்த நல்லா வாங்கி கட்டிக்கிருவேன், புரியுதா? ம் ம். அண்ணா, ஆர்டரில் அரிசி மட்டும் குறையுது, இன்னைக்கு வந்துடும்ல? தானா, எல்லாத்தையும் கதிர்கிட்ட சொல்லியாச்சு, அவன் பார்த்துக்கிறியான். வேற யாரும் எந்த விஷயத்துக்கு கவலைப்பட வேணாம்னு சொல்லு. தானா, நான் கிளம்புறேன். டேய், சாயந்தரம் மறக்காம கடைக்கு வந்துடுறேன். சரிண்ணே. அண்ணா, நானும் வரேண்ணே. தானா, நான் ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு போவேன். வரேன், மறக்காம கடைக்கு வந்துடுறேன். என்னாச்சு நீ? அண்ணன் கூட பேச மாட்டேங்கிறாரு, ஒன்றும் எனக்கு புரியலையே. எனக்கும் நிறைய விஷயம் புரியலடா. டே கண்ணா, உன்னோட காஞ்ச துணியெல்லாம் எடுத்து உள்ளவே. சரி. அண்ணே, எதுவும் பிரச்சனையா? நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், உங்கள் முகமே சரியில்லையண்ணே. என்னத்த சொல்றதுடா. என்னண்ணே? ஏண்டா கதிர், உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேண்ணா. அண்ணே, என்னண்ணே புதுசாக எப்படிலாம் கேட்குறீங்க? பதில் சொல்கிற, உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னா இல்லை கஷ்டப்படுத்துகிறேண்ணா? அண்ணே, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கண்ணே. அது எதுக்குண்ணே இப்போ? நம்ம ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்குடா, சத்தியமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் கடை தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் குடும்பம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைடா, எனக்கு குடும்பம் தான்டா முதல்ல, அதுக்கப்புறம் தான் கடை வியாபாரம் எல்லாமே. அண்ணே, இதெல்லாம் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? என்னண்ணே ஆச்சு? நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அது என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம கடைக்கு பருப்பு லோடு இறக்குற சாதாரண விஷயமா கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பெரிய விஷயமா கூட இருக்கலாம். நான் ஒரு விஷயம் சொன்னால் நீ எல்லாருமே உடனே சரின்னு சொல்லுவீங்கடா, அது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும்டா. என் தம்பியை நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிற விஷயத்த கேட்குறப்பெல்லாம் எனக்கு அப்படி இருக்கும்டா. இந்த ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறப்ப நடு மைதானத்தில் நின்று திரும்பி பார்த்தா அவங்க பின்னாடி அவ்வளவு படைகள் இருக்கும். அதை பார்க்குறப்ப அவங்க மனசுக்கு அப்படி ஒரு தெம்பு வரும் பார்த்தியா.
அந்த மாதிரி தாண்டா நீங்களாம் பின்னாடி நிற்கிறது எனக்கு அவ்வளோ தெம்பா இருக்குடா. இந்த மாதிரி உணர்வோடு தாண்டா நான் வாழ்ந்துக்கிறேன். அதுக்கு நேர்மாற ஒரு விஷயம் நடந்தா அண்ணனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும்டா. அண்ணே, எங்களில் யாரோ உங்களை வருத்தப்பட வச்சிருக்கோம், அது மட்டும் புரியுது. என்னண்ணே, நாங்கள் யார் என்ன செஞ்சோம்? இப்போ நம்ம இருக்கிறது கூட்டு குடும்பம்டா. என்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமல் போகும். அண்ணே, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுதுண்ணே. என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் இப்படிலாம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் எங்களுக்கு செஞ்சதையோ இல்லை செய்கிறதையோ நீங்கள் சொல்லி தான் புரியணுன்ற நிலைமை இல்லைண்ணே. சொல்லலைனாலும் நல்லாவே புரியும்ண்ணே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணே. நம்ம ஜீவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? அந்த பிள்ளை மீனாவுக்கு உடம்பு முடியலன்றவொடனே நம்ம குடும்பமே பதறிக்கி இருந்தோம்ல. உன் வண்டி தானே காய்ச்சல் நினச்சி எப்படி கவனிச்சா அந்த பிள்ளைய? ஆனால் அந்த பிள்ளைக்கு காய்ச்சலே இல்லைடா. காய்ச்சல்னு தானே சொன்னாங்க. எல்லாமே நடிப்புடா. காய்ச்சலே இல்லாமல் காய்ச்சல்னு சும்மா அந்த பிள்ளை போர்வை பற்றி தெரியுதுடா. அந்த பிள்ளைக்கு ஈக்குவலா இவனு கூட சேர்ந்து நடிச்சு தெரியா. நம்ம ஜீவானண்ணே அப்படி பண்ணுது. இதே கேள்வி தாண்டா கதிரி எனக்கு. நம்ம ஜீவா இப்பெல்லாம் பண்ணுறான், அவனுக்கு ஏன்டா இப்பெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அவனுக்கு? இல்லைண்ணே, எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. டேய், மீனாவுக்கு காய்ச்சல்னு அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போச்சு. அவங்க 2 பேர்த்து அனுப்பிச்சி விட்டான். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் 2 பேர் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கு இருந்ததை நானே 2 கண்ணால் பார்த்தேன்டா. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயம் என்னடா ஆச்சுன்னு கேட்டால், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே என்கிட்ட போய் சொல்கிறான்டா. ஏன்டா அவன் முண்டாட்டியை கூட்டுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டானுக்கு நம்மளை வேணாம்டாடா சொல்ல போகிறான்? என்னடா இது? இதுக்கு எதுக்குடா வீட்டில் இருக்கவங்கள ஏமாத்தினே? அதானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காய்ச்சல்னோன்னு அண்ணி வேற பாவம் அப்படி கவனிச்சாங்க. இந்தா நீ சொல்கிறவர் உங்கள் அண்ணி தானே பாவண்டு. இதேடா அவனுக்கு தோண மாட்டேங்குது. எப்போ இருந்த ரவி இப்படி மாறினியா? இல்லைண்ணே, ஏதோ காரணம் இருக்குண்ணே. இல்லைன்னா அண்ணன் இப்படி பண்ணுமா? இல்லை, எந்த காரணமாக வேணாலும் இருக்கட்டும்டா. அதுக்கு அண்ணனை போய் சொல்லி ஏமாத்தலாமாடா? அந்த மாதிரி நீ செய்வியா? செய்ய மாட்டேண்ணே. அப்புறம் இல்லை, பயமா இருக்குடா. டேய், கூட்டு குடும்பம்ன்றது பெரிய செங்கல் செவரு மாதிரிடா. எந்த செங்கல்னால எந்த செங்கலுக்கு பலம் எல்லாம் கிடையாதுடா. எல்லா செங்கலும் இருக்க வரைக்கும் தாண்டா அது செவரு. இடையில ஒரு செங்கலை உருவினா கூட மொத்த செவரும் பொதுன்னு இடிஞ்சிரும்டா. கதிர், நம்ம குடும்பத்தோட பலமே நம்ம ஒற்றுமை தான்டா. அது போச்சுண்டா வேற எதுவுமே இல்லாமல் போகும்டா. அண்ணே, நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காதுண்ணே. கதிர், பயமா இருக்குடா. குடும்பத்தில் இப்படி சாதாரணமாக ஆரம்பிக்கிற விஷயம் தாண்டா பின்னாடி பெரிய விரிசலை கொண்டு பண்ணி விட்டுறேன். ஏண்டா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திக்கிருக்காங்களே, இது எந்த விதத்திலடா நான் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறா. ஆனால் ஒன்றுடா, நீங்கள் எல்லாம் சின்ன வயசாக இருக்கிறப்ப உங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காவது நான் பல வருஷம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. இப்போ அந்த மாதிரிலாம் தோணலடா. நீங்கள் எல்லாம் இருந்தால் தாண்டா அண்ணே. நீங்கள் எல்லாம் இல்லைண்டா செங்கல் ஊருன சோறு மாதிரி தான் நானும். கதிரு,
ஏமாமா ம்? கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கடை எப்பதான் கட்டி முடியுதா? இந்தா வெறிக்கா இல்லை, இவன் தான் அப்பப்போ போய் பார்த்துக்கிறியான். அண்ணி இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 மாசம் அண்ணி, அவ்வளோதான். என்னடா இது, கிட்டத்தட்ட இப்பவே 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசம் ஆகுமா என்ன? தானே கட்டடத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க போல, அப்படி தான்றா? எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதான்டா, நம்ம இன்னொரு கடை திறக்க போறதா இருக்கோம்ல, அத பத்தி தான். ஆ சரி சரி. அண்ணி நம்ம ஒரு கடைனா பரவாயில்ல, பில்டிங்கில் இன்னும் மற்ற கடையெல்லாம் நிறைய கட்டுறாங்க, அதனால தான். நம்மளது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு கீழே, மற்றபடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் கடைகள்லாம் இருக்குது போல். மேலே முழுக்க வீடுங்க, மொத்தமாக கட்டிட்டு தானே நீ கொடுப்பாங்க, அதனால தான் லேட்டு. ம், தானே கதிரி போய் பார்த்துட்டு தானே இருக்கேன். ம். ஏமாமா பணம்லாம் கரெக்டா கொடுத்துட்டோம்ல? எல்லாம் கொடுத்தாச்சு அண்ணி. இனி முடிச்சிட்டு எதுவும் மீதம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும் செட்டில் பண்ணணும். ம். ஆமா, கடைக்கு யார் பேர் வைக்க போறிய? ஏண்டா யார் பேர் வைக்கலாம்னு நீயே சொல்லு. இது என்ன கேள்வி? யார் பேர் வைக்கணும்னு உங்களுக்குலாம் தெரியாதா? தம்பி, ஆ? கண்டிப்பா உன் பேர் மட்டும் கிடையாது. ஏன் 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 கிடையாது? ஏன் கிடையாதுன்றேன். நான் தானே கடைக்குட்டி, என் பேர்லாம் வைக்க மாட்டீங்களா? ஒரு கடை தான் அப்பா பேர்ல இருக்கு, இது வேணா அம்மா பேர்ல இருக்கட்டும் தோணுது. ஆமாடா எதிரி, கரெக்டாக சொன்னடா. இது அம்மா பேர்லேயே இருக்கட்டும். ஆ. இனி நீங்க அடுத்த கடை ஆரம்பிச்சா பெரிய அண்ணன் பேர் வைக்கணும்னு சொல்லுவீங்க, அப்புறம் தன அண்ணி, அதுக்கப்புறம் 2 சின்ன அண்ணன் சின்ன அண்ணி, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கடைக்கு என் பேர் வைக்கணும்னா இன்னும் 10 கடை ஆரம்பிக்கணும். ஆ. டேய், அடுத்த கடைக்கு உன் பேர் தான். ஆ? கண்ணா, உன் பேர் வைக்கிறதுக்காகவே அடுத்த ஒரு கடை திறக்கிறோம்டா நம்ம. டோன்ட் வரி. என்னாச்சு? எல்லாரும் நான் சொல்றத கேக்குறிய? ஓவர் பாசமா இருக்கிய? ஆ? இது வழக்கமா நடக்காதே. பாடுறா. டே கதிரு, பாத்தியா அவனை? ஏண்டா இலை, உனக்கு சப்போர்ட் பண்ணா கூட ஒத்துக்க மாட்டியாடா? அவன் எப்பவுமே இப்படிதான் மாமா, எதையுமே ஒத்துக்க மாட்டான். அப்படி சொன்னா இப்படின்னுவான், இப்படி சொன்னா அப்படின்னுவான். நிஜமாவே அடுத்த கடைக்கு என் பேர் தானா? ஆமாடா. கதிரண்ண அப்படியா? ஆமா, என்ன பாரா, மொத்த குடும்பமும் நமக்கு சப்போர்ட் பண்றத. என்ன நடக்குதுங்க? சும்மா நான் கடையை பத்தி பேசிட்டு இருக்கோம், இவன் உளறிக்கிட்டு இருக்கான். சரி சரி. தானா வா போய் தூங்குவோம். சரிண்ணே, போ. ஆமா, முல்லை அண்ணி எங்க? அவ இப்பதான் துணி எடுத்துட்டு உள்ள போனா, மடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆ, ம். அண்ணே, நம்ம மண்டபம் வீட்டு மாமா பணம் கேட்டாரு, என்ன சொல்லட்டும்? சரிடா, நீ என்ன நினைக்கிறவே? அது இவ்வளோ பணம் உடனே கொடுக்க வேணாம்னு தோணுது. இல்லடா கதிரு, கொடுப்போம். அவர்தான் நமக்கு நல்லா தெரியுமே, கொடுத்துருவாரு. அது இல்லைண்ணே, நமக்கு வேற வேலைக்கெல்லாம் பணம் தேவைப்படுதுன்றனால சொன்னேன். இல்லை நீ கொடுத்துடலான்னு சொன்னா கொடுத்துருவோம். வேணாண்டா கதிரு, நீ சொன்ன மாதிரியே செய், பணத்தை கொடுக்க வேணாம். ஜீவாண்ண, ஆ? அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன கேட்ட? குட்டி அன்னைக்கு காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கேட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா, காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. ஆனால்
தலை தான் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. குட்டியை நீங்கள் வந்து உட்காந்து ஏதாவது பேசிட்டு காமெடியாக இருக்கும். அவங்க இல்லாமல் போர் அடிக்குதுண்ணே. ஆ 2 நாள் தானடா, காய்ச்சல்லாம் சரியாயிடும். இப்போ கொஞ்சம் முடியல, அதான் உள்ளே கிடக்குறா. அண்ணா நேரமாச்சு, வா போய் தூங்கும். சரி போய் படுங்கடா. ஏண்டா 2 பேரும் என்கிட்ட பேசவே இல்லைல்ல, என் முகத்தை கூட பார்க்கல, ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இருக்குடா. நீ ஒரு ரூம்குள்ளே போ, குட்டியனே எல்லாத்துக்கும் சேர்த்து பேசும். டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? போய் காலகாலத்தில் தூங்குங்கடா. வானே போயிடுவோம். குட் நைட்ண்ணே. அண்ணன் சொன்னால் நான் அப்படியே கேட்பேன், ஏன்னா நான் நல்ல பிள்ளை. வானே. ஏய் ம்? தூங்கலையா நீ? அப்பா பகலெல்லாம் ஜாலியா தூங்கிட்டு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது ஜீவா. கட்டில் ஆட்டாம பேசாம தூங்குடி. ஆனா காய்ச்சல்னு பொய் சொன்னது கூட ஜாலியா தான் இருக்கு. ஒரு வேலையும் இல்ல, இப்ப பார்த்தாலும் ஜாலியா படுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இரு, நெசமாலே பெருசா காய்ச்சல் வரப்போகுது பாரு. ம். சாபம் விடுறியா இல்ல ஆசைப்படுறியா? ரெண்டும் ஒண்ணுதான். ம். என்ன என்ன ஆசை இது? கில்லாதடி, வலிக்குது. கெட்ட எண்ணம் புடிச்சவன்டா நீ. ஹம். என்ன எண்ணம் பாரு. தூங்கு பேசாம. ஜீவா ம் தூக்கமே வரலடா. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? போ, நான் லைட் போடுறேன். ஏய் ஏய் ஏன்டி? ம். ஜீவா எந்திரிய. போடி. எந்திரிச்சு உட்காந்து என்கிட்ட பேசு. ஏய் சும்மா ரெடி கொஞ்ச நேரம். ஏய் பசிக்குதுடா, எந்திரி. ஏய் ஏன்டி படுத்துற? என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கியா? ம்? என்னடா அப்படி ஒரு யோசனை? ஒன்றும் இல்லடி. சும்மா சொல்லு. அண்ணன் இன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்லை மீனா. பேசலையா? ம் ஆமா, சரியாவே பேசல மீனா. ஏன்னுதான் ஒன்றும் புரியல.